Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உடலை கட்டுமஸ்தாக வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டு அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்து மருந்துகளை உட்கொண்டதால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த இளைஞரின் ஒர்க் அவுட் புகைப்பட காட்சிகள்தான் இவை. சென்னை காசிமேடு ஜீவரத்தனம் நகரைச் சேர்ந்தவர் ராம்கி. 36 வயதான இவர் திருவொற்றியூர் அருகே காலடிப்பேட்டை பகுதியில் ஸ்வெட் ஜோன் என்ற ஜிம்மில் கடந்த 6 மாதங்களாக உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார். உடலை கட்டுமஸ்தாக வைத்துக் கொள்வதற்காக ஜிம்மின் உரிமையாளரும் ஜிம் ட்ரைனருமான தினேஷ் சந்திரமோகன் என்பவரிடம் ராம்கி அறிவுரை கேட்டதாக கூறப்படுகிறது. அவரது ஆலோசனையின் பேரில் ஸ்டீராய்டு மாத்திரை, புரோட்டீன் பவுடர் மற்றும் ஊக்கமருந்து ஊசியை எடுத்துக்கொண்டு ராம்கி ஒர்க் அவுட் செய்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் ராம்கிக்கு திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக டயாலிசிஸ் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பாரிமுனை பகுதியில் உள்ள நேஷனல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் ராம்கி. புரோட்டீனை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டதால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதாக கூறும் அவரது மனைவி மான்விழி இரவு 9 மணிக்கு ஜிம்முக்கு போனால் அதிகாலை 4 மணிக்கு தான் வீட்டிற்கு திரும்புவார் என தெரிவித்தார். எப்பொழுதுமே அன்டைம் தான் வருவார். நிறைய ஹெவி டோஸ் இன்ஜெக்ஷனு, டேப்லெட்டு, நிறைய அந்த ப்ரோட்டீன்லாம் நிறைய எடுத்திருக்காரு. சிக்கன் நிறைய யூஸ் பண்ணார். நான் எவ்வளோ சொன்னேன், அவர் அதை கேட்கவே இல்லை. கேட்காம அது போயிட்டு 3 மணிக்கு வர்றது, 4 மணிக்கு வர்றது, இதே மாதிரி வந்து ஹெவி டோஸ் போட்டு நான் போடும் போதே சொன்னேன் சார், அதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு. அதை கூட அவர் கேட்கவே இல்லை. கேட்காம அதிகமாக இது பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு அதிகமாக எடுத்து ஹெவி டோஸ் எடுத்ததுனால தான் சார் அவருக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருந்துச்சு. அவருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு பெயின், கால் வலிக்குது, கை வலிக்குது, இது மட்டும்தான் சார் அவர் சொன்னார். தலை வலிக்குதுன்னு சொன்னார். நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறமா எங்களால் முடியாமல் தான் நான் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். அங்கே போயும் அவரால் எதுவுமே பண்ண முடியல. அதிக அளவு புரோட்டீன் மற்றும் ஊசியை பயன்படுத்தியதால் தான் ராம்கியின் 2 கிட்னியும் செயலிழந்ததாகவும் கல்லீரல் பாதிக்கப்பட்டதாகவும் அவரது அண்ணி ஷர்மிளா கூறினார். ஜிம் கோச் ஆக்சுவலா ஃபுல் அங்க கூட இருந்துட்டு பிறகு இந்த கண்டிஷன் தெரிஞ்சிட்ட பிறகு அவங்க ரொம்ப கொஞ்சம் அமைதியாயிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஆனா அது நல்லா கிளியரா தெரியுது, இது வந்து ஜிம்னால, அந்த ப்ரோட்டீனால, அந்த இன்ஜெக்ஷனால தான் அஃபெக்ட் ஆச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் சம்திங் ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு. அது அந்த இன்ஜெக்ஷன் 2 டோஸ் போட்ட மாதிரி கேள்விப்பட்டோம். ஸ்வெட் ஜோன் ஜிம்மின் உரிமையாளரும் பயிற்சியாளருமான தினேஷின் அறிவுரையின் பேரில் ஊட்டச்சத்து மருந்துகளை எடுத்துக்கொண்டதால் தான் ராம்கி உயிரிழந்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ராம்கியின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஜிம்முக்கு சென்று உடலை ஃபிட்டாக வைத்திருக்க ஆசைப்பட்டு உயிரை விட்ட இளைஞரின் உயிரிழப்பு அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜிம்முக்கு செல்லும் இளைஞர்கள் மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் தேவையில்லாத மாத்திரை மற்றும் மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.